அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். அனைத்து சுகங்களுக்கு